ஆரம்பிக்கலாமா? ஆட்டம் தொடங்கிருச்சு. என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோக்கள்ன்ட்டு நான் சொல்கிறது இந்த தமிழகத்தை காப்போம்னு இப்போ ரீசெண்டாக போட்டுட்ருக்க வீடியோக்கள் கிடையாது. சவுக்கு மீடியாவில் பழைய வீடியோக்களை தேடி பாருங்கள், இருக்குது, எல்லா வீடியோக்களும் இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 6 or 8 months, 8 மாதம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடமே இருக்கும் என்று சொல்லலாம். திமுக தோக்குது, திமுக தோக்குது, திமுக தோக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லிகிட்டு இருந்தேன். என் சேனலில் என்னோட வேலை பார்த்த நிதிஷ், மாலதி, அதற்கு முன்பு இருந்த லியோ, இவர்கள் எல்லாம் கூட அப்படியே சந்தேகத்தோட மனசில் இருக்கிற விருப்பத்தை பொலிட்டிக்கல் தியரியாக பேசிகிட்டு இருக்கிறான் போல இருக்கு அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். என்கிட்ட சொன்னதில் சில ஷோவில் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, சார் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார்லாம் சொல்லியிருக்காங்க. நான் திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை அவருடைய செயல்பாடுகளெல்லாம் வச்சு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் நான், எனக்கு எடப்பாடி அவர்கள் கூட நேரடியாக அறிமுகம்லாம் கிடையாது, தனிப்பட்ட முறையிலையும் அறிமுகம் கிடையாது. உங்களைப் போலவே என்னைப் போலவே அரசியலை கூர்ந்து கவனிப்போம் என்ற முறையில் திரு பழனிசாமி அவர்கள் எப்படி ஒரு அரசியல்வாதியாக தன்னை தகவமைத்து கொண்டார்ன்றதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவதனால்தான் நான் உறுதியாக சொன்னேன், திமுக தோக்குது, அதிமுக கூட்டணி ஜெயிக்குது. இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னா, பிஜேபி, ஏடிஎம்கே இதை தவிர அந்த கூட்டணியில் ஆளே இல்லை, காற்று வாங்கின்னு இருக்குது. நான் இப்போ சொல்லும்போது எது திமுக தோற்றுறோம், ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு பக்கத்து இருக்கும், பிஜேபி ஒரு பக்கத்து இருக்கும், நயினார் ஒரு பக்கத்து பேசிகிட்டு இருப்பார், எடப்பாடி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார். இவங்களை தவிர அங்கே ஆளே இல்லை. எடப்பாடி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சார கூட்டத்தெல்லாம் பேசிட்டு நல்ல கூட்டணி அமையும், நல்ல கூட்டணி அமையும்னு சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க கட்சிக்காரங்களே நம்மள நிறைய பேர் தலைவர் ஏதோ நம்ம நம்பிக்கைக்காக சொல்கிறார் போல இருக்குது அப்படின்லாம் நினச்சி கொண்டு இருந்தார்கள். இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா 20 கட்சி கூட்டணி திமுக. உண்மையிலேயே அது மறுக்க முடியாத உண்மை தானே. அது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை கடந்து ஒரே ஒரு கட்சி கூட அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போகல. உறுதியாக அந்த கூட்டணி நின்றது, நிற்கிறது இது வரைக்கும். அண்டு அந்த கூட்டணி உறுதியாக நின்றதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக மக்கள் பார்த்தது, நாம் பார்த்தது என்னன்னா, திமுக ஆட்சியில் எவ்வளோ அநியாயங்கள்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். போராட்டத்திற்கென்றே உருவான கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வாய் திறக்காமல் மௌனமாக அமைதியாக, சரி அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள்லாம் நடக்குது, மற்றபடி ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்கிறார், வலுவாக ஆட்சி செய்கிறார். நடுவில் இது வேற ஒன்று சொன்னாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதாவது அவங்க அப்பாவோட மிக திறமையான சாணக்கிறான் ஸ்டாலின் அவர்கள். எனக்கு திரு ஸ்டாலின் யார் அவர்கள் என்பதை திரு பழனிசாமி அவர்களை எப்படி நான் அவதானித்து இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்பதை சொன்னேனே, அதே போல் நான் திரு ஸ்டாலின் அவர்களையும் அவதானித்து இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தோழர்களே, இன்னைக்கு தொகுதி பங்கீடுகள், தேசிய ஜனநாயக கூட்டணியோட தொகுதி பங்கீடுகள் முடிந்து விட்டது. திரு டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 11 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள். அண்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருந்தார். டிடிவி, அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போய் மகிழ்ச்சியோடு அந்த தொகுதி பங்கீட்டை வெளியிட்டார்கள். சரிங்களா? இந்த பக்கம் அதாவது உடைக்கவே முடியாது இந்த கூட்டணியை, வலுவான கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி, 20 கட்சி கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் சட்டையை கிழித்து கொண்டு அலையாத அளவுக்கான மோதல்கள், முற்றல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன.
போன வாட்டி வாங்கின சீட்டை விட கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலாக கேட்பாங்க அவங்க. அதை அதை கொடுக்காம பேசி சமாளித்து அதை நம்பரை வாங்கிக்கோங்க பாஸ் அப்படின்றது இயல்பாக தேர்தல்களில் நடக்கக்கூடிய விஷயம். போன முறை கொடுத்த எண்ணிக்கையை குறைப்பதற்காக இங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்ட்டு இந்த ஒரு அண்ணாமலை திரைப்படத்தில், ரஜினி நடத்திய அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு வீடு ஏலம் வாங்குகிற ஒரு சீன் ஒன்று வரும். பார்த்தீங்களா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. ரஜினிக்கும் சரத்பாபுக்கும் பெரிய சண்டைலாம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ ஒரு ஏலம் நடக்கும். அந்த ஹோட்டல் ஆர் பில்டிங் நினைக்கிறேன் ஏலம் நடக்கும். ஏலத்தை அந்த அவங்க சரத்பாபுக்கும் ரஜினிக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதலின் காரணமாக அந்த ஏலத்தில் ஏற்றி எல்லோரும் நிறுத்திடுவாங்க. கேட்குறத ஏற்றி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி 2 பேரும். கடைசியில் சரத்பாபு எப்படியாவது ரஜினி இதில் இந்த ஏலத்தில் வீழ்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு உச்சபட்சமாக ஒரு தொகையை கேட்டு அந்த ஏலத்தில் ஜெயிச்சிடுவார். ஜெயிச்சோன்னா சரத்பாபுவுக்கு அந்த நம்ம எதிரியை வீழ்த்திட்டோம் அப்படின்ற அந்த பெருமை இருக்கும். ரஜினி ஸ்டைலாக சொல்லுவார், என்னங்க விட்டுட்டிங்களே, இந்த ஒரு சின்ன பார்டர் அமௌண்ட்டில் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது ரஜினி, எக்ஸாக்ட் அமௌண்ட்டு நினைவில் எனக்கு, 10 ரூபா ஒர்த்தான பில்டிங்கை 1000 ரூபா கொடுத்து வாங்குகிற முட்டாளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு ரஜினி சொல்லுவார். இதை எதற்கு உதாரணமாக சொல்கிறேன் என்றால், தேமுதிக என்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட இது அம்மா 2 பசங்க தம்பி இவ்வளோ தான் மொத்தமே அந்த கட்சி. மறைந்த மரியாதைக்குரிய திரு கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சி. அதுக்கு பிறகு அந்த கட்சி என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு சில மாதங்களுக்காக முன்பு வந்த மாநிலங்களவை காலி இடத்துல எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடு, நீ ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியே அதை கொடு என்று சில மாதங்களுக்கு முன்பு தேமுதிகவை சேர்ந்த திருமதி பிரேமலதா அவர்கள், கடந்த ஆண்டு பிரேமலதா அவர்கள் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இந்த பாருங்கள் உங்களுக்கு தர்றோம், 26 உங்களுக்கு தர்றோம், நான் உங்களுக்கு தர்றோன்ட்டு ஏற்கனவே 2024 வாக்குறுதி கொடுத்துருந்தோம், ஆனால் இந்த வேக்கன்சியை தரோன்ட்டு நாங்கள் சொல்லலை, உங்களுக்கு 26 வேக்கன்சியில் உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி தர்றோம் அப்படின்றத எழுத்துப்பூர்வமாக அதிமுக அறிக்கையாகவே வெளியிட்டது. அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு இவங்க பிரேமலதா கோச்சிக்கிட்டாங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைங்க, நாங்கள் வெளியிடுறோங்க. இல்லைங்க, அவங்க தான் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களே, நாங்கள் எங்கள் கட்சியை கூடி முடிவு எடுப்போம், சொன்னவங்க காப்பாற்றணும், அவங்க காப்பாற்றலை, இப்போ கொடுக்க சொன்னால் அடுத்த வருஷம் தரேன்றாங்க என்று அறிக்கையெல்லாம் வெளியிட்டு ரொம்ப கடுமையாக பேசி கூட்டணி விட்டு வெளில போயிட்டார். ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தேமுதிக இங்கே தானே இருந்துச்சு, எப்படி இங்கே தான் வரப்போகுது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று பிரேமலதா அவர்கள் அறிவாலயம் சென்று திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த இப்போது சமீபத்தில் முடிந்த அந்த மாநிலங்களவை வேக்கன்சியில் பிரேமலதாவோட தம்பி சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டாங்க. தோழர்களே, கம்யூனிஸ்டுகள் என்றாலே போராட்ட குணம் படைத்தவர்கள்ன்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். இந்த ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை அநீதிகளையும் கூட்டணி தர்மம் என்ற ஒரே காரணத்துக்காக வாயை மூடிக்கொண்டு பொறுத்திருந்தார்கள் அந்த தோழர்கள். நம்ம விசிக தோழர் திருமாவை எடுத்துக்கங்க, எவ்வளவு கொடுமைகள் தலித்துகளுக்கு இழைக்கப்பட்டன. பல்ல கடிச்சுக்கிட்டு கூட்டணி தர்மம் சரி விடு ஸ்டாலின் அப்படின்ட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு இத்து போன கட்சி இந்த கட்சிக்கு வந்த உடனே சிபிஎம்க்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கல, சிபிஐக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கல, விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கல, கூடவே இத்தனை ஆண்டுகள் பயணித்தவர்களுக்கு நேற்று வந்த பிரேமலதாவுக்கு, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிலேருந்து தூக்கிட்டறான் பிரேமலதாவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்ததோடு இல்லாமல் 300 கோடி ரூபாய் ரகசியமாக பணபேரம் பேசப்பட்டிருக்கிறது தெரியுமா? 300 கோடி பணத்தை கொடுத்து 10 சீட்டு தர்றேன்ட்டு ஒப்பந்தம் போடுற ராஜதந்திரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
அந்த தேமுதிக உள்ளே வந்ததுனால கூடவே தோளோடு தோள் நின்று பல ஆண்டுகளாக உங்களோடு உறவுகளாக பயணித்தவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கொடுக்கறதே கம்மி. சிபிஎம்க்கெல்லாம் 10-12 சீட்டு கொடுக்கணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு 15 கொடுக்கணும். ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சீட்டில் ஒன்று குறைச்சிக்கன்னு சொல்லி கட்டி உருண்டு சண்டை போட்டு 9 மணி நேரம் சிபிஎம்மோட மாநில குழு விவாதம் நடத்துக்குங்க. 5க்கு ஒத்துக்கிறதா 6க்கு ஒத்துக்கிறதா, எதுக்கு ஒரு சீட்டு? 5ஆ 6ஆ? ஆனால் தேமுதிகவுக்கு 10ஆம் 300 கோடியா? இன்னொன்று ரைட், ஓகே, இப்போ தேமுதிக வருதுன்றது ஏதோ ஒரு பொறாமையில் பேசுகிறாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். தேமுதிக வருது, தேமுதிக வந்துச்சு. திமுகவுக்கு தேமுதிக வந்ததுனால ஒரு 50 சீட்டில் வெற்றி உத்தரவாதம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த ரிஸ்க் எடுக்கலாம். சரியா? உறுதியாக சொல்கிறேன், தேமுதிகவுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது. நான் தான் சொன்னேனே தொடக்கத்திலேயே, அம்மா 2 பசங்க தம்பி, இவ்வளோ தான் மொத்த கட்சியும். சரி, இப்போது ஒரு 10 சீட்டு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த 10 சீட்டை தேமுதிக தொடங்கிய காலத்திலிருந்து அந்த கட்சியில் இன்று வரை பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்தோடு உட்காந்து ஏலம் போடுவாங்க, பார்க்குறீங்களா? யார் ஹையஸ்ட் அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தேமுதிக சீட்டு ஒதுக்க போகுது. பார்க்கலாமா? சரி, இப்போ திருப்பி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்படி 20 கட்சி கூட்டணி, இந்த கூட்டணியை வெல்லவே முடியாது, இது பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொன்ன அந்த திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை கூட முடிவு செய்ய முடியாமல், இழுபறியில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் முன்னாடி வரைக்கும் காலியாக கிடக்குதுங்க. யாருங்க வருவா அந்த பக்கம் கூட்டணிக்குன்னு சொன்ன அந்த ஒரு கட்சி மத்திய அமைச்சரை வரவைத்து, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் வரவைத்து மிக மிக எளிமையாக அந்த தொகுதி பங்கீட்டை முடித்து அறிவிப்பு வெளிவந்தது, பார்த்திருப்பீர்கள். இப்போ சொல்லுங்கள் சார், யார் சார் ராஜதந்திரி? காங்கிரஸ் கட்சி ஒரு 150 வருஷ பழமையான கட்சி, முக்கியமான கட்சின்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு மாபெரும் செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று, அந்த கட்சி, ஒரு கட்சி கூட்டணிக்கு வருதுன்னா என்ன பலன் அதனால் அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் சீட்டு நம்பர் ஒதுக்கீடு எல்லாம் நடக்குது. காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு என்ன பலன்? ஒரு தேசிய கட்சி கூட இருக்குதுன்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு என்ன பலன்? எவ்வளோ அவமானப்படுத்தினீங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கன்ற போது வெளிப்படையாகவே மதுரையை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவர் மேடையில் இவனுங்களெல்லாம் கட்டி சுமக்கிறதே வேஸ்ட்டுங்க, இவனுங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க, பணமும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்படின்லாம் பேசுனாங்க இல்லைங்களா? அந்த கட்சியும் போராடி 28 சீட் அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க. பிஜேபி என்ற கட்சி தேசிய கட்சி, நாட்டை தொடர்ந்து 3வது முறையாக ஆளக்கூடிய கட்சி, இன்றும் மத்தியில் ஆளும் கட்சி. அந்த கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் காங்கிரஸுக்கு 28 ஒதுக்கிட்டு நேற்று வந்த பிரேமலதாவுக்கு 10 தர்றேன்ட்டு வாக்குறுதியை அளித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை கூட ஒதுக்குவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி கொண்டிருக்கிறீர்களே. ஸ்டாலின் சாணக்கியரா, எடப்பாடி சாணக்கியரா? இப்போ 6 மாதம் முன்னாடி நான் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னேனே, இப்போ அதுக்கு திருப்பி போவோம். யார் ஜெயிப்பா? தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை அறிவித்த போதே பாதி தேர்தலில் அது வெற்றி பெற்று விட்டது. இதெல்லாம் நடக்கும் என்று நான் நம்பினேன்னா விருப்பம் இல்லை, அரசியல் புரிதலின் அடிப்படையில் நான் சொன்னேன். இந்த சண்டை நடக்கும், இந்த சிக்கல் நடக்கும்ன்றதை நான் எதிர்பார்த்தேன். திமுகவில் அவ்வளோ ஈஸி கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் திமுக ஜெயிச்சது நம்மளால தான்றது தெரியுமா தெரியாதா? நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? இன்னொன்று, இந்த 5 ஆண்டு அவல ஆட்சியில் நீங்கள் பண்ண அநியாயத்துக்கெல்லாம் நாங்கள் முட்டு கொடுத்துருக்கோம், ஒரு 2 சீட்டை கூடியா அப்படின்ட்டு கேட்குறதுல என்ன தப்பு? அதனால் கண்டிப்பாக கேட்பாங்கன்றதை நான் எதிர்பார்த்தேன். அதே போல் நடக்கிறது போது இந்த பக்கம். அதாவது அலை இல்லை, காலி, தேரவே தேராது. அதுவும் இன்னொருத்தர், ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு சுற்றி நிற்கிறாரு. நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் எந்த தவறும் இல்லை. போட்டியே
அவர் கட்சிக்கும் திமுகவுக்கும் மட்டும்தானா? இல்லை ஸ்டைலாக பஞ்ச் டயலாக்லாம் பேசுவார். திமுக தாவேக்க, திமுக தாவேக்க. அப்போ அந்த ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியே கிடையாதான் அவரை பொறுத்த வரைக்கும். அந்த கட்சி கூட்டணி பேசி முடித்து இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு. திமுக தாவேக்கன்னு பஞ்ச் டயலாக் பேசினவர் வேட்பாளருக்கு ஆளை தேடி நிற்கிறாருங்க. அவரை பற்றி இன்னும் நிறைய பின்னாடி பேசுகிறேன் நான். இப்போ திருப்பி இந்த திமுக கூட்டணிக்கு வருவோம். இப்போ யாருங்க அரசியல் தெரிந்தவர்? யார் ராஜதந்திரி? கிட்டத்தட்ட 20 நாளாக கட்டி உருண்டுட்ருக்கீங்க. என்ன நடக்குது அந்த கேம்பில்னே தெரியல. ஏடிஎம்கே கேம்பில் உள்ளபடியே யாருக்கும் தெரியல. எனக்கு தெரியும். எனக்கு தான் அங்கே இருக்க முக்கிய தலைவர்கள்லாம் நண்பர்கள் ஆகிட்டுற. எனக்கு இது இப்படி தான் முடிய போகுதுன்ட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பத்திரிகைகள் எழுதிச்சு பாருங்கள், எடப்பாடி டெல்லி சென்றார், கூட்டணி நடக்கவில்லை, 70 சீட்டுகள் கேட்கிறது பிஜேபி, கட்சியை அடமானம் வைத்து விட்டார், நடக்காது கூட்டணி, வரப்போகுது பிஜேபி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், டிடிவி தினகரன் ஒரு நாளும் வரமாட்டார். ஒரு நல்ல பொசுக்குன்னு கூப்பிட்டு எப்போ மதியம் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுப்பா அப்படின்னு எம்ஜிஆர் மாளிகை எல்லாத்தையும் வர சொல்லி டக்குன்னு கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேட்டி கொடுக்குறாங்க. இரும்புக்கரம் கொண்டு தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று புகழப்பட்ட ஸ்டாலின் ஆளை காணா. இதுக்கு தான் ஆரம்பிக்கலாமான்னு சொன்னேன். ஆரம்பிச்சிருச்சா? இதுதான் அரசியல், குறிப்பாக இதுதான் தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியல் என்பது ஒரு பெரிய கலை. என்ன, எல்லோருக்கும் எளிதாக அது கைவந்து விடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது கைவந்திருக்கிறது என்று நான் நம்பியதால் தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வெல்வார் என்று நான் சொன்னேன். அவருக்கு இது கை வந்திருக்கிறது, கை வந்து விட்டது என்பதை கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீட்டின் மூலம் அவர் நேற்று தெள்ளத் தெளிவாக முடிவு செய்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். இந்த தொகுதி பங்கீட்டின் மூலம் தெள்ளத் தெளிவாக அவர் இதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் 20 கட்சி கூட்டணி தலைவர் என்று சொல்லக்கூடியவர் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறார். இதனால்தான் இவருடைய ஆட்சி இப்படி மோசமாக 5 ஆண்டுகள் நடைபெற்றது என்பதை நீங்கள் கடந்த 5 ஆண்டு காலங்களில் நடந்தவற்றை பின்னோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேனே, ஜாலியாக இருக்குது. எலெக்ஷன் ஆரம்பித்தாலே திருவிழா. அது அதனால தான் தேர்தல் திருவிழா என்று அதை அழைக்கிறார்கள். கொண்டாட்டம் அல்லவா திருவிழா என்றால்? கொண்டாடுவோம், தொடர்ந்து கொண்டாடுவோம். இன்னும் நிறைய பேசுகிறேன். தமிழகம் என்ற நிலப்பகுதியை மொத்தமாக மு.க. ஸ்டாலின் குடும்பம் சுரண்டிவிடும் என்பதை இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக அமலாக்கத்துறை 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அப்போது இங்கே இருந்த விடியல் குரூப் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் பெரும் தொகையை கொடுத்து இந்த மணல் கடத்தல் சம்பந்தமாக ஒரு விஏஓ இந்த ராமச்சந்திர ரத்னம் ஹரியாதன் குரூப் மாட்டினது எதுலன்னு கேட்டிங்கன்னா, கேநேரு துறையில், டாஸ்மாகில் எல்லாம் அமலாக்கத்துறை இவர்கள் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கோம். அடுத்த 5 ஆண்டுக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதால் பல முக்கியமான விஷயங்களை விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ் பெருங்குடி மக்கள் அறிவார்ந்த மக்கள், அறிவு சார்ந்த சமூகம்தான் தமிழ் சமூகம் என்பதனால் நடந்த சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டு நினைவுபடுத்தினா போதும். என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தொடர்ந்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் சரி கட்டுமான பணி நடைபெறுகிறது. அந்த கட்டுமான பணிக்கு மணல் அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த எம்சாண்டெல்லாம் பின்னாடி வந்தது தான். அதற்கு முன்னால் மணல் என்பது ஆற்று மணல், இதைத்தான் பயன்படுத்தி கட்டுமானம் நடந்து வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக அமலாக்கத்துறை செப்டம்பர் 2023 பல்வேறு இடங்களில் சோதனைகளை நடத்தியது. அது வரைக்கும் ஒரு பெரிய மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது பலருக்கும் தெரிந்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும்
எடுக்கப்படவில்லை. என்ன காரணம் என்றால், அரசாங்கமே மணல் கொள்ளை அடிக்குது. அப்போது எப்படி விசாரணை நடைபெறும்? ஆச்சுங்களா? சவுக்கு மீடியாவில் பல்வேறு சமயங்களில் இந்த மணல் கொள்ளை பற்றி நான் அம்பலப்படுத்தி இருக்கிறேன். தமிழகத்தில் நீர்வளத்துறை தான் இந்த மணல் விற்பனைக்கு பொறுப்பான ஒரு துறை. பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இந்த மணல் கொள்ளை நடைபெற்று விடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. பெண்ணாறு இருக்குது, காவேரி ஆறு இருக்குது. அங்கே மணல் அள்ளணுன்னா அதற்கு இதெல்லாம் ப்ரொசீஜர்னு ஏராளமான விதிமுறைகள் எல்லாம் அரசு வகுத்திருக்கிறது. அதெல்லாம் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆற்று மணல் அள்ளுற இடத்துல சிசிடிவி இருக்கணும், தாசில்தார் அனுமதி தரணும், காவல்துறை அனுமதி தரணும், நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் கையொப்பமிட்டால்தான் மணல் உங்களுக்கு கிடைக்கும். திமுக அரசு வந்த பிறகு இதற்கென்று மென்பொருள் ஒன்று, சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு 5 யூனிட் மணல் வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப் மூலமாக எனக்கு 5 யூனிட் வேணும்னு புக் பண்ணால் தான் உங்களுக்கு மணல் கிடைக்கும். அந்த ஆப்பில் 5 யூனிட் நீங்கள் புக் பண்ணிடணும். புக் பண்ண உடனே வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸரு அதை அப்ரூவ் பண்ணுவார். ஒரு யூனிட்டு 1500 ரூபாய். அதற்கு உண்டான தொகையை நீங்கள் போய் அரசாங்கத்தில் செலுத்திட்டு அதுக்கான ரசீதை கொடுத்தீங்கன்னா, அந்த ரசீதை எடுத்துகிட்டு போய் அந்த மணல் அள்ளுற இடத்துல நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, லாரியில் அந்த மணலை ஏற்றி கொண்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல கட்டுமானம் நடத்துகிறீங்களோ அங்கே இறக்கி விடுவாங்க. இதுதான் நடைமுறை. அந்த லாரி, மணல் அள்ளுற அந்த லாரி இருக்குல்ல, அது எங்கே போனாலும் கையில் அந்த நீர்வளத்துறை அதிகாரி உதவி பொறியாளர் கையெழுத்து போட்டு அந்த சலான் இருக்கணும். இல்லைன்னா அந்த லாரி பறிமுதல் செய்யப்படும். இதுதான் நிலைமை. தோழர்களே, திமுக ஆட்சி வந்த பிறகு ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் என்ற புதுக்கோட்டையைச் சேர்ந்த 3 மணல் அள்ளும் விவகாரம் வேலை ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு யூனிட் மணல் 1500 ரூபான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்புறம் ஆன்லைனில் சாஃப்ட்வேர் மூலமாக தான் புக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். யார் நினச்சாலும் ஆன்லைனில் மணலை புக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வேலையே செய்யாது. அப்புறம் எப்படிங்க மணல் வாங்குறதுன்னு கேட்டால், நேரடியாக இந்த ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் இவர்கள் 3 நீங்கள் அணுக வேண்டும். அணுகி அவங்கக்கிட்ட கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மணல் அள்ளுறதுக்கு அவங்க அனுமதி தருவாங்க, மணலை கொடுப்பாங்க. ஒரு யூனிட் மணலுக்கு அரசாங்கம் நிர்ணயம் செய்திருந்த தொகை 1500 ரூபாய் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? ஆக்சுவலி மணல் எவ்வளோக்கு விற்றாங்க தெரியுமா? ஒரு யூனிட்டு 20,000 ரூபாய். 1500 அங்கே இருக்குது, 20,000 ரூபாய் அங்கே இருக்குது. ஸோ இதை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த விசாரணையும் நடத்தாது இல்லைங்களா? ஸோ அமலாக்கத்துறை இதில் விசாரணை நடத்தலாம் என்று முன் வருகிறது. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆரின் மீது தான் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சம்மந்தமாக விசாரணையை நடத்த முடியும், சோதனைகளை நடத்த முடியும், கைது நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். ஆச்சுங்களா? இந்த மணல் கடத்தல் சம்மந்தமாக அங்கங்கே சில எஃப்ஐஆர்கள் பல மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த மணல் கடத்தல் சம்பந்தமாக ஒரு விஏஓ கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலை வழக்கும் இருந்தது. ஸோ அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுன்னா, ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தமிழகம் முழுக்க 13 செப்டம்பர் 2023 அன்று 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்துகிறது. இந்த சோதனைகளில் கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம் உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களும் அடக்கம். நண்பர்களே, இந்த மணல் தொடர்பான இந்த விசாரணையை அமலாக்கத்துறை நடத்தி எவ்வளவு தான் மணல் அள்ளியிருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா இவங்க பேப்பரில் காட்டுற கணக்கு நான் சொன்னேன், அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறது மட்டும்தானே கணக்கில் வரும். இவங்க தான் ஆன்லைன்லேயே புக் பண்ணாமல் நேரடியாக அள்ளிக்கிட்டு இருக்காங்களே, விற்றுக்கிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி எவ்வளோ தான் இவங்க அள்ளியிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை கணக்கெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஐஐடி கரக்பூர் மற்றும் வேறு ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை அழைத்து ட்ரோன் மூலமாக இந்த எவ்வளவு தான் ஆற்றுப்படுகைகளில் மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பதை சோதனை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகள் செப்டம்பரில் இந்த சோதனையெல்லாம் நடத்தி முடிச்சிடுறாங்க. அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மணல் எவ்வளோ அள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான சோதனைகளை அவர்கள் நடத்த வேண்டும். இந்த சோதனையை இந்த ட்ரோன் மூலமாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ நீங்கள் அளந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக எவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று.
நண்பர்களே, இந்த குரூப்பு, விடியல் குரூப்பு, திமுக குரூப்பு அப்போது இங்கே இருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் பெரும் தொகையை கொடுத்து எவ்வளவு மணல் அள்ளியிருக்காங்கன்ற சோதனையை நடத்தாமல் தாமதப்படுத்தியது. என்ன காரணம்னு சொல்லுங்கள்? செப்டம்பர் 2023 சோதனை நடந்துச்சுன்னு சொன்னேன். அக்டோபர் மாதம் மழைக்காலம் தொடங்கிவிடும். மழைக்காலம் தொடங்கிவிட்டால் ஆறு முழுக்க தண்ணி ஓடுமா? ஆறு முழுக்க தண்ணி ஓடின பிறகு எவ்வளோ மணல் அள்ளப்பட்டிருக்குன்னு எப்படி நீங்கள் அளவிடுவீங்க? அந்த அளவுக்கு விடியல் குரூப்பு இந்த விஷயத்தில் இறங்கி வேலை செஞ்சு. அதற்கு பிறகு சவுக்கு மீடியாவும் சரி, இந்து நாளேடும் சரி, மணல் அளவீடு செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து எழுதியதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த அமலாக்கத்துறையில் இதற்கென்று ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்தது. அந்த அதிகாரி ஐஐடி கரக்பூர் உள்ளிட்ட நிறுவனங்களை எல்லாம் அழைத்து தேவையான கட்டணத்தை செலுத்தி மணல் எவ்வளோ அள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அளந்து கண்டுபிடித்து விட்டார். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எவ்வளவு தான் மணல் அள்ளினாலும் சாஃப்ட்வேரில் கணக்கு வரலனாலும் ஒவ்வொரு மணல் லாரியும் டோல்கேட் வழியாக தானே போகும். இங்கே தான் நெடுஞ்சாலைகளில் பார்த்திருப்பீர்கள், எல்லா இடத்துலையும் டோல் கட்டணும் இல்லைங்களா? அப்போது இந்த மணல் லாரி ஒவ்வொரு டோல்லையும் எத்தனை மணல் லாரி போகுதுன்றதை அதை ஒரு தனியாக கணக்கீடு எடுக்கிறார்கள். இது போக இந்த ராமச்சந்திரன் ரத்னம் கரிகாலன் குரூப்பு மாட்டினது எதுலன்னு கேட்டிங்கன்னா, ஜேசிபி இயந்திரங்கள். கையில் அள்ள முடியாது இல்லைங்களா? மணலில் மண்வெட்டியிலெல்லாம் அள்ளி போட்டு லாரியில் ஏற்ற முடியாது. ஸோ மிகப்பெரிய ஜேசிபி எர்த் மூவர் எந்திரங்களை இவர்கள் வாங்குகிறார்கள். கோபெல்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஜேசிபி இந்தியா லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள். அந்த 2 நிறுவனங்கள் தான் இந்த ஜேசிபி இயந்திரங்கள், மணல் அள்ளும் இயந்திரங்கள், இந்த எர்த் மூவர்ஸ் இருக்கும்ல, இந்த இயந்திரங்கள் தயாரிப்பதில் அந்த நிறுவனங்கள் பிரசித்தி பெற்றவை. 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்த பிறகு 273 மணல் அள்ளும் இயந்திரங்களை, இந்த ஜேசிபி இயந்திரங்களை இந்த ராமச்சந்திர குரூப்பு வாங்கியிருக்கு. இந்த இயந்திரங்கள் எப்படிப்பட்ட இயந்திரங்கள் என்று கேட்டீர்கள் என்றால், நவீனமான இயந்திரங்கள். சரிங்களா? இப்போது சமீபத்தில் இந்த புதிதாக வரக்கூடிய வாகனங்கள், கார்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அந்த காரை போய் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கனாலே டக்குன்னு அதை கம்ப்யூட்டரோடு இணைத்து இந்த கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனை வாட்டி ரிப்பேர் ஆகிருக்கு, எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும் இல்லைங்களா? இதே போல் இந்த கோபெல்கோ மற்றும் ஜேசிபி இயந்திரங்களில் எப்படிப்பட்ட நவீனமான இயந்திரங்கள் என்றால், இந்த பெரிய பக்கெட்டை வச்சு மண் அள்ளுது இல்லைங்களா? எத்தனை பக்கெட் அள்ளிருக்கு, எவ்வளவு வெயிட் அள்ளிருக்கு, எவ்வளவு நேரம் அந்த வாகனம் வேலை செய்திருக்கிறது, எவ்வளவு டீசல் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வெயிட்டை மண் அள்ளுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு வெயிட்டை அதை அள்ளிருக்கு என்ற இந்த டேட்டாவை கோபெல்கோ மற்றும் ஜேசிபி ஆகிய 2 நிறுவனங்களிடமிருந்தும் அமலாக்கத்துறை வாங்கிவிட்டது. இதெல்லாம் வாங்கி அமலாக்கத்துறை ஒரு கணக்கு போட்டு மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று ஒரு கணக்குக்கு வருகிறது. அமலாக்கத்துறையின் அளவீட்டின்படி 23 சர்ச் நடந்திருக்குன்னா 21லேருந்து 23 வரைக்கும் 2 ஆண்டுகளில் 4734 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையின் கணக்குப்படி அவர்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஆப் மூலமாக மணல் விற்றதுக்கு எவ்வளவு மணல் விற்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 36.45 கோடி ரூபாய்க்கு தான் மணல் அள்ளப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறையிடம் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 4734 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? 36.45 கோடி எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த 36 கோடியை தவிர மீதமுள்ள 4700 கோடி எங்கே சென்றது? இந்த கேள்வி எழுகிறது இல்லவா? நான் சொல்கிறது 5 வருஷம் கூட இல்லைங்க. மே 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் மட்டும் இவர்கள் அள்ளிய மணல் 4734 கோடி ரூபாய். அது கூட துல்லியமான கணக்குன்னு சொல்ல முடியாது. நான் இந்த மெஷர்மெண்ட், இந்த டோல் பிளாசா, இந்த எர்த் மூவர் மிஷினு, இதெல்லாம் வச்சு போட்ட கணக்குன்னு சொன்னேன். இதையெல்லாம் தாண்டி ஏராளமாக மணல் அள்ளப்பட்டிருக்கும். இந்த நீர்வளத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன். இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது தமிழக முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்கும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள்.
இந்த குடும்பம் தமிழ்நாடு நமக்கு சொந்தம், எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலான்ட்டு நினைக்குதுன்னு நான் பல முறை பல நிகழ்ச்சிகளில் நான் பதிவு செய்வதற்கான காரணம் இதுதான். சரி, இப்போ இந்த அமலாக்கத்துறை உள்ள சோதனைகள்லாம் நடத்திடுச்சு இல்லைங்களா? சரி, அடுத்து வேக வேகமாக இந்த விசாரணை நடக்கும், கைதுகள் நடக்கும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், விசாரணை நடக்கும் என்று பார்த்தால் தமிழக அரசு அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக அமலாக்கத்துறைக்கு விசாரணைக்கு அதிகாரம் இல்லை, அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும், அமலாக்கத்துறைக்கு எஃப்ஐஆரை நாங்கள் கொடுக்கல, எப்படி விசாரணை பண்ணுறாங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சென்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து, அதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றமும் இந்த விசாரணைக்கு தடை விதித்து இப்போது தடையில் இந்த விசாரணை இருக்கிறது. எவ்வளவு பெரிய கொள்ளை, இயற்கை எவ்வளவு முக்கியம். ஆற்றுல அளவுக்கு மீறி மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படக்கூடிய சமயங்களில் கிராமங்களில் தண்ணீர் புகும், இயற்கையே பாதிக்கப்படும். இதுபோல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். அதுக்கு தானே மணல் ஒரு லிமிட்டுக்கு மேலே அள்ளக்கூடாதுன்னு விதிமுறைகள்லாம் வச்சுருக்கோம். இவர்களின் பேராசையின் காரணமாக இவ்வளவு ரூபாய்க்கு மணல் அள்ளதோடு அல்லாமல் இந்த ஊழலை மூடி மறைப்பதற்கு மக்களின் வரிப்பணத்தில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடி இந்த விசாரணை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கொள்ளை கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தான் உங்களிடம் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று வாக்களியுங்கள் என்று கோரி உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மணல் ஒரு சாம்பிளுங்க. அதுக்கு பிறகு இந்த KN துறையில் டாஸ்மாகில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமலாக்கத்துறை என்ற மத்திய அரசோட ஏஜென்சி சோதனை நடத்தவில்லை என்றால் இந்த கொள்ளைகள் எல்லாம் வெளியே வந்திருக்குமா என்பதை நீங்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். இப்போது மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தமிழகத்தை செழிப்பாக்குவதற்காகவா அல்லது இயற்கையை சுரண்டி இவர்களை வளத்தை பெருக்கிக் கொள்வதா? நீங்கள் அறிவார்ந்த மக்கள் என்பது மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எதற்காக இவர்கள் மீண்டும் வாக்குகளை கோரி உங்களை நோக்கி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது போன்ற கொள்ளை நடக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்களே, இதனால்தான் திமுகவை தீய சக்தி என்று தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் வர்ணித்து கொண்டிருக்கின்றன. இந்த ஊழல்லாம் இப்போது தொடங்கலைங்க. 1967 எப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதே இந்த ஊழல் தொடங்கிவிட்டது. சர்க்காரியா கமிஷன் அறிக்கை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் விதவிதமாக ஊழல் செய்திருப்பார்கள். அப்போதெல்லாம் இந்த வயல்களில் பயிரில் பூச்சி அதிகமாக பரவுகிறது என்று அப்போது வானத்தில் இந்த விமானம் மூலமாக பூச்சி மருந்து வயல்களின் மீது தெளிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் அப்போது புழக்கத்தில் இருந்தது 60களில். அந்த பூச்சி மருந்து தெளிக்கிறதுல 1 ஏக்கரில் தெளிச்சுட்டு 2000 ஏக்கருக்கு தெளிச்சேன்னு அப்போதே ஊழல் செய்திருக்கிறார்கள். வீராணம் நீர் குழாயில் ஊழல். இதுபோல் அந்த சர்க்காரியா கமிஷனோட விசாரணை அறிக்கை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் திமுகவின் வரலாறே ஊழல் செய்வதற்காகவே டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு ஆட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகம் சுரண்டப்படும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் தமிழகம் இருந்த இடம் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த தமிழகம் என்ற நிலப்பகுதியை மொத்தமாக மு.க. ஸ்டாலின் குடும்பம் சுரண்டிவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது வாக்களிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்கிறேன். நன்றி. தமிழகத்தை காப்போம்.